Hi all, welcome to our channel Leaf in Studio. இன்னைக்கு டே 4 கிளாஸ் பார்க்க போகிறோம். டே 4 கிளாஸில் அட்வான்ஸ் பார்டர் பெல்ட் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பேசிக்கில் சொன்னது தான். பேசிக்கில் என்ன சொல்லியிருக்கேன், லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போடுறதுன்றது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே தான் நான் இதுலேயும் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? கிளாஸை பற்றின டவுட்ஸ் யாருக்குன்னா இருக்குது, இல்லைனா புரியல, இல்லைனா இது கிளியராக இல்லை அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். யாருக்குன்னா புரியலனாலும் சொல்லுங்கள், எதனா சேஞ்ச் பண்ணிக்கணுன்னாலும் சொல்லுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு 4 டிசைன்ஸ்க்கு மட்டும் டபுள் ஹம்ஸ் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டில் நான் சிங்கிள் ஹம்ஸ் போட்டாலும் நீங்கள் டபுள் ஹம்ஸ் தான் போடணும். ரெக்கார்ட் நோட்டில் டபுள் ஹம்ஸ் தான் இருக்கணும், சிங்கிள் ஹம்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இது அட்வான்ஸுன்றதுனால நம்ம ஃபில்லிங் கொடுக்குற மாதிரி டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு போடுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் போட்டு நான் பாக்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்பில் நான் 4 பாக்ஸ் பிரிச்சிருக்கேன். ஓகேவா? இதை பிரித்ததுக்கப்புறம் நான் கிராஸ் லைன்ஸ் போட்டுக்க போகிறேன். ஒரு பாக்ஸ்லேயும் பாருங்கள், நான் போட்டு காட்டுறது. ஸ்லாண்டிங் லைன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் தேவைப்படும் தான் ஸ்டாண்டிங் லைன்ஸ்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னது. இப்போ இந்த கிராஸ் லைன்லாம் போடணுன்னா ஸ்லாண்டிங் லைன் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் பேப்பரை திருப்பி போடுறது மெஹந்தி கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அதில் எந்த பக்கம் நீங்கள் ஸ்லாண்டிங் லைனோ ஸ்ட்ரெயிட் லைனோ எந்த பக்கம் லைன் வருதோ அந்த பக்கத்துக்கு உங்கள் ஹேண்டு மட்டும்தான் டேர்ன் ஆகணுமே தவிர உங்களோட பேப்பர் டேர்ன் ஆகக்கூடாது. ஓகேவா? நான் இதில் என்ன டிசைன் போடுறேன்னா, ஃப்ளவர் மாதிரி டிசைன் சி டைப்பில் போடுறேன். ஒரு லைனுக்குமே நான் சிசியாக இந்த பக்கம் சி இந்த பக்கம் சின்னு போட்டு ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணுறேன். ஃபர்ஸ்டில் ஒரு மாடல் போட்டு காட்டியிருக்கேன், செகண்டில் ஒரு மாடல் போட்டு காட்டுறேன். பாருங்கள், எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த மாதிரி போட்டு கற்றுக்கோங்க. ஓகேவா? இப்படி போடுங்க, இல்லைனா இந்த மாதிரி போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி 3 டைப்பாக நான் போட்டு காட்டியிருக்கேன். இதில் எது உங்களுக்கு ஈஸின்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ரெக்கார்ட் நோட்டில் போடணும், ஐ மீன் ப்ராக்டிஸ் புக்கில் போடணும். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போடக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம அவுட்டர்லலாம் உங்களுக்கு கேப் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்க சொல்லியும் பாருங்கள், நான் ஒன்லி ஷேடுன்ற ப்ரெஷர் மட்டும்தான் கொடுத்து ஃபில் பண்ணுவேன், ஷேடு கொடுக்க மாட்டேன். ஓகேவா? நல்லா பாருங்கள், நான் ஒரு லைன் போட்டு அந்த லைனில் ஃபில்லிங்ஸ் மட்டும்தான் கொடுக்குறேன். ஒரு ஷேடோ போட்டு கலர் அடிக்கிற மாதிரி நான் தீட்டலை. பென்சிலில் போட்டு கலர் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் தீட்டலை. நான் ப்ரெஷர் தான் கொடுக்குறேன். ஒரு லைன் போடுறேன், அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போவுமே அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கலருக்குள்ளே, ஐ மீன் அந்த டிசைனுக்குள்ளே உங்களுக்கு ஷேட் போகாமல் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ஒரு டிப்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபில்லிங்ஸில் வர சொல்ல பார்ப்பீங்க, அந்த டிசைனில் பார்க்க சொல்ல இன்னும் கிளியராக நான் சொல்லுவேன். இது சும்மா சிம்பிள் பார்டர் டிசைன்ன்றதுனால நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். தென் சென்டர் பாயிண்ட்டில் நான் டாட் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஆஸ் யூஷுவல் லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு இந்த ஃபர்ஸ்ட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஹம்ஸ் நீங்கள் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். ஸோ தட் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகும், ரொம்ப லென்த்தியாக போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஹம்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன். ஹம்ஸ்லாம் ஒரு இடத்துல போடாமல் சிங்கிள் ஹம்ஸ் போட்டு காட்டி போடுறேன். ஸோ தட் வீடியோஸ் ரொம்ப ஒரு 1 hour 2 hourக்கு போச்சுன்னா உங்களுக்குமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராதுன்றதுனால தான் கொஞ்சம் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போடுறேன். ஸோ தட் நீங்களும் அந்த மாதிரி போடாதீங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி 2 ஹம்ஸ்னால் 2 ஹம்ஸ் போட்டுட்டு போடுங்க. தென் செகண்ட் டிசைனுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம லைன் போட்டுக்கிறோம்.
ஒரு லைன், ஒரு போல்ட் லைன், ஒரு லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு ஆஸ் யூஷுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவையும் சொல்கிறது எதுக்குன்னா, உங்களுக்கு இதோட நேம்லாம் நல்லா தெரியணும். இப்போ ஒரு ஆர்டர் வருது, ஒரு பிரைடுக்கு நீங்கள் டிசைன் போட போறீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு இங்கே வந்து கிரிட்ஸ் போடுங்க, இங்கே பார்டர் பெல்ட் போடுங்க, இங்கே வந்து இந்த டிசைன் போடுங்க, பீகாக் டிசைன் போடுங்க, இங்கே இப்படி சொல்லும் போது உங்களுக்கு அந்த டிசைன்னா என்னன்றது நல்லா தெரியணும். ஓகேவா? அங்கே போய் அப்படின்னா என்னன்னு அவங்க கிட்ட கேட்க முடியாது. ஓகேவா? அதுக்காக தான் நான் அகைன் அண்ட் அகைன் இதெல்லாம் என்னென்ன டிசைன்னு சொல்லி உங்களுக்கு போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த இதுனா இப்போ இந்த டிசைன் வந்து பார்டர் பெல்ட், இதுதான் பார்டர் பெல்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்புறம் கிரிட்ஸா, இதுதான் கிரிட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தென் ஆஸ் யூஷுவல் நான் போட்டுட்டு இப்போ வந்து அகைன் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லீஃப் டிசைன் போட போறேன். லீஃப்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் யூ போட்டுட்டு அதுல இருந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இது ஒரு மெத்தட். தென் லீஃப் போட்டுட்டு நான் ஒரு குட்டி ஸ்ரில் போட்டுட்டு நான் ஃப்ளவர் அதுல வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அதுக்கு மேல நான் போல்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் இந்த டிசைன். இந்த ஃபுல்லா இதுதான் போட போறோம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரியே லீஃப் போட வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இப்படியுமே லீஃப் போட்டுக்கலாம். 2 டைப்னு நான் சொல்லியிருக்கேன். அது ஈஸி மெத்தட். அண்ட் தென் இது நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் 3 to 4 போடுறேன். நீங்க பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி லீஃப் போட்டுட்டு அதுல குட்டி ஸ்ரில் போட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கிறேன். நான் அந்த ஃப்ளவர் டிசைன் போட்டுட்டு மேல நான் போல் குத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் போடணும். இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த எம்டி ஸ்பேஸ்லாம் நான் வந்து ஃபில்லிங் கொடுத்து ஷேட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபில்லிங்ஸ்லாம் கொடுக்க சொல்ல பாருங்க, நான் அவுட்லைன் கொடுத்துட்டு தான் நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன். எதுக்குமே நான் அவுட்லைன் கொடுக்காம ஃபில்லிங்ஸ் கொடுக்கல. அவுட்லைன் கொடுக்கறது எதுக்குன்னா அந்த டிசைனுக்குள்ள உங்களோட ஃபில்லிங்ஸ் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து அவுட்லைன் கொடுத்து போடுறேன். நான் போடுறது உங்களுக்கு புரியும், கிளியரா தெரியும்னு நம்புறேன். யாருக்குன்னா தெரியல புரியலன்றத பட்சத்துல என்னை கேளுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தென் அகைன் நான் வந்து ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, then third design as usual line, bold line and line போட்டு 2 ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது அட்வான்ஸ் டிசைன்ன்றதுனால நிறைய ஃபில்லிங்ஸ் வச்ச மாதிரி கொஞ்சம் கிராண்டா தெரியுற மாதிரி நம்ம இதை போடுவோம். ஓகேவா? அகைன் நான் பாக்ஸா பிரிச்சுக்கிறேன். இப்போ நான் கிராஸ் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டர் லைன் கொடுக்குறேன். பாருங்க, நான் வந்து 8 பாக்ஸஸா பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு பாக்ஸை 8ஆ பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கிராஸ் லைன் கொடுத்துக்கிறேன் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 8 பாக்ஸஸா பிரிச்சுக்கிறேன். எல்லா பாக்ஸையும் இப்படி பிரிச்சுக்கிறேன். நான்
இது எதுக்கு நான் வந்து கார்னர்ல போடாம போடுறேன்னா, அந்த பாக்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் கூட உங்க ஹேண்ட் எண்டிங்ல வரும். அங்கெல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். தென் வந்து நான் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் ஷேட் பண்றேன். ஓகேவா, பாருங்க நான் எப்படி ஷேட் பண்ணியிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட்ல என்ன பாக்ஸ்ல ஷேட் பண்ணணும் அதே ஃபார்மேட்ல தான் நெக்ஸ்ட் ஷேட் பண்றேன். ஒரு இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து டாப்ல வந்து சென்டர்ல பண்ணிட்டு நெக்ஸ்ட்ல வந்து ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடாது. எங்க நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த பாக்ஸும் நீங்க ஷேட் பண்ணணும். ஓகேவா, நான் எப்படி ஷேட் பண்றேன்னு பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாப்ல செகண்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் ஃபோர்த் பாக்ஸ், அண்ட் தென் கீழே செகண்ட் பாக்ஸ் அண்ட் ஃபோர்த் பாக்ஸ்ன்ற காம்பினேஷன்ல நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எண்டிங்லலாம் இந்த மாதிரி சம்டைம்ஸ் முடியும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் ஹேண்டில் போட சொல்ல ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் அகெயின் சென்டரில் வந்து நான் டாட் வச்சு டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லைன் போட்டு 2 ஹார்ம்ஸ் போட்டு தேர்ட் பார்டர் பெல்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, then fourth design as usual line, bold line and line போட்டு 2 ஹார்ம்ஸ் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு ஸ்லோவா காட்டுறது எதுக்குன்னா, நீங்க வந்து போல்ட் லைன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்றீங்க. போல்ட் லைன் நிறைய மிஸ்டேக் வருது. மினிமம் 1 or 2 தான் கொஞ்சம் பெர்ஃபெக்டா போடுறீங்க. ஸோ தட் நான் அகைன் அண்ட் அகைன் சொல்லி காட்டுறேன். போல்ட் லைன் நான் எப்படி போடுறேன்னு நீங்க பொறுமையா பாருங்க, பார்த்துட்டு போடுங்க. ஓகேவா, அண்ட் தென் நம்ம டே 4 கிளாஸ் வரைக்கும் வந்துட்டோம். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணவே இல்லை. அண்ட் தென் நிறைய பேர் சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணுறவங்களுக்குலாம் என்னென்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா மிஸ்டேக் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் புக்கில் போடுங்க. ஓகேவா, தென் ஆஸ் யூஷுவல் நான் லைன் போட்டுக்கிறேன், போட்டுட்டு பாக்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த பாக்ஸ்க்கு இன்பிட்வீன்ல நான் வந்து 3 லைன் போட்டு பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, பிகாஸ் ஒரு பாக்ஸும் செப்பரேட்டா தெரியணுன்றதுக்காக இந்த டிசைனுக்கு நான் வந்து 3 லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா, இதை டோட்டலா நான் 3 பாக்ஸஸா பிரிச்சிருக்கேன். ஒரு டிசைன் போடுறீங்கன்னா அது எட்ஜில் உங்களால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணி போடணும். அப்படியே சரி ஸ்பேஸ் தானே, இப்போ என்னால் வந்து அந்த பெரிய பாக்ஸ் அப்படியே விட்டுருக்க முடியும், பட் அது நல்லா இருக்காது. அதனால நான் கம்ப்ளீட் பண்ணி கோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஒரு பாக்ஸ்னால் அது ஈவனாக போடுறேன்னா எல்லா பாக்ஸும் ஈவனாக இருக்கணும். தென் வந்து நான் வந்து லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், ஜிக்ஸாக்ல லைன் போட்டிருக்கேன். மேலே ஒரு சின்ன லைன், கீழே ஒரு சின்ன லைன் ஜிக்ஸாக்ல, அதே மாதிரி சைட்ல இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லயும் நான் போட்டுக்க போறேன். ஓகேவா, ஓகேவா, எப்படி போட்டுட்டு நல்லா பாக்ஸ் மாதிரி நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அவுட்லைன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஷேட் பண்ணிக்கிறேன். சைட் கார்னர்ல அந்த மாதிரி எதனா இருக்குன்னா நான் ஷேட் பண்ணிக்கிறேன். லைன் இன்னும் நல்லா பெருசு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷேப் நல்லா தெரியும். ஓகேவா, அதனால நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஆஸ் யூஷுவல் பார்டர்ல லைன் கொடுத்து ஃபில்லிங் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த டிசைன் இவ்வளோதான். ஓகே, இந்த டிசைனை நம்ம இந்த மாதிரி போட்டு சென்டர் பாயிண்ட்ல டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆஸ் யூஷுவல் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே,
நீங்கள் டாட் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து வெயின்ஸோ டியர் ட்ராப்ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? தென் 5th டிசைன். ஃபிஃப்த் டிசைன் ஆஸ் யூஷுவல் லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் லைன் போட்டு 2 ஹம்ஸ் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். நான் சொல்கிறதுலேயே உங்களுக்கு இதோட நேம் எல்லாமே உங்களுக்கு மனப்படம் ஆயிடணும். அதனால தான் நான் ஒரு டிசைனுக்கும் என்னென்ன போடுறேன்றதை சொல்லி போட்டுட்டு இருக்கேன். ஓகேவா? ரெண்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். and then ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நான் மேலே போட்டேன் இல்லையா செகண்ட் டிசைனுக்கு, அதே மாதிரி நான் லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? லீஃப் ட்ரா பண்ணிட்டு சென்டர்லயும் நான் ஒரு லீஃப் போட்டுக்கிறேன். இது 3 லீஃபா நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்லி லீஃப் மட்டும்தான் இந்த டிசைன்ல நான் போட போறேன். ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட் லீஃப் ட்ரா பண்ணிக்கிறேன். லீஃப் டிசைனில் வர சொல்ல இன்னும் கிளியராக உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் சும்மா நார்மலாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா கூட நான் லீஃப் டிசைனில் வர சொல்ல இது எப்படி சிம்பிளாக போடுறது அப்படிங்கிறது கூட சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்து நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷேடிங் கொடுக்க சொல்ல நீங்களே பாருங்க, நான் ஒன்லி ப்ரெஷர் தான் கொடுக்குறேனே கண்டியும் கலர் அடிக்கல. நீங்கள் ஷேட் பண்ணுறதையும் பாருங்கள், நான் ஷேட் பண்ணுறதையும் பாருங்கள். உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஷேட் கொடுக்க சொல்ல கலர் பண்ணுற மாதிரி போட்டு தீட்டுனீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் கொடுக்குற ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஷேட் கொடுக்குறது வேறு, அப்படியே போட்டு கலர் பென்சிலில் கலர் அடிக்கிற மாதிரி போடுறது வேறு. ஓகேவா? தென் ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் இதில் சிங்கிள் ஹம்ஸ் போடுறேன். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக 2 ஹம்ஸ் போட்டு டாட்டோ வேணும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. எனக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுக்காக நான் சிங்கிள் ஹம்ஸ் போடுறேன். நீங்கள் டபுள் ஹம்ஸ் தான் போடணும். அகைன் சொல்கிறேன். இதில் நான் டியர் ட்ராப்ஸ் வரைஞ்சிக்கிறேன். எல்லாத்துக்கும் டாட் வச்சுட்டே இருக்கிறதுனால இதில் நான் டியர் ட்ராப்ஸ் வரைஞ்சிக்கிறேன். தென் 6th டிசைன் as usual லைன், போல்ட் லைன் அண்ட் லைன் கொடுத்து உங்களுக்கு 2 ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் லைன் பாருங்க, நான் ஒன்லி ப்ரெஷர் கொடுத்து நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வரேன். அது எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக வருதுன்றத பாருங்க. ஓகேவா? ஹம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்டாக போட்டுருவீங்க அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன். ஸோ தட் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக ஆகாமல் இருக்கும். தென் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்ட் போட்டுக்கிறேன். ஓகே, நம்மளை பார்த்தா மாதிரி ஒரு ஹார்ட். அண்ட் தென் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஹார்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் நம்மளை பார்த்தா மாதிரி ஒரு ஹார்ட், அதாவது ஜிக்ஜாக் திருப்பி போட்டுக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ஹார்ட், நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி, அண்ட் தென் ஆப்போசிட் சைடு எடுத்து ஹார்ட் போட்டுட்டு அதில் அவுட் சைடில் நான் கலரிங் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் கலர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவுட்லைன் போட்டுட்டு அதை கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனுக்குள்ள அந்த ஷேட் போகாது. ஓகேவா?
இந்த மாதிரி மெஹந்தி கோன் கீழே கீழே விழுது இல்லையா, இதுக்கு நான் லாஸ்ட்ல ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஒரு ஹாஃப் கோன் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம கையில இருந்து கீழே விழுந்துட்டே இருக்கும் சைட்ல, அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். சென்டரில் நான் உங்களுக்கு வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு எப்படி ஹார்ட் போடுறது, ஹார்ட் ஷேப் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஹார்ட் ஷேப்பை நான் சும்மா போட்டுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேவா? அது உங்களோட விஷ் தான். அகெயின் நான் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு டாட் ஆர் வெயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் வந்து 7th டிசைன் as usual line, bold line and humps. This is the formula. border belt ஓட ஃபார்முலானே நீங்க நினைச்சுக்கோங்க. ரெண்டு ஹார்ம்ஸ் போட்டுக்கிறேன். நான் குட்டியாக லைன் ட்ரா பண்ணி அதில் வந்து வேவ் லைன் போட்டுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வேவ் லைன் போட்டுட்டு நான் டியர் ட்ராப்ஸ் சென்டரில் நான் வந்து டியர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களால் அந்த கார்னர்லாம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி போட்டுக்கணும். தென் ஹம்ஸ் போட்டு குட்டி குட்டி ஸ்ப்ரில் போட்டுக்கிறேன் நான். ஓகேவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பேசிக் எலமெண்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இங்கே போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் அதை வந்து போல்ட் பண்ணிக்கிறேன். பேசிக் பார்டர் பெல்ட்லேயும் நம்ம இந்த ஸ்ப்ரில்லும் வேவ் லைன்லாம் போட்ட மாதிரி வேவ் லைனில் வெயின்ஸ் பார்த்துருப்போம். இதில் டியர் ட்ராப்ஸ் போட்டிருக்கேன். தென் கர்வ் கொடுத்துருக்கேன். கர்வ் கொடுத்துட்டு அதில் வந்து நான் எப்படி ஹம்ஸ் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கர்வ் ஹம்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் சென்டர் பாயிண்டில் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நான் வந்து த்ரீ டாட்ஸ் இன் பிட்வீனில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த டிசைன்லாம் நீங்கள் என்ன டிசைன் உங்களுக்கு தோணுதோ அதை கொடுத்துக்கலாம். நான் சும்மா அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th டிசைன் ஒரு லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் ஒரு லைன் போட்டு ஹார்ம்ஸ். கிளாஸில் நியூ ஜாயினிங் நிறைய பேர் இருக்கிறீங்க. வேணும் ப்ராக்டிஸ் புக் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க எனக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 5 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து சி போடுறேன். ஓகே, ஒரு பிக் சி அந்த 5 லைன்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு தின் லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திக் லைனாக மாற்றுறேன். பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஒரு சி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் தின்னாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திக்காக மாற்றுறேன். நான் போடுறத 1க்கு 2 வாட்டி பாருங்கள், பார்த்துட்டு போடுங்க. ஓகேவா? நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் திக்காக போட முடியும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நான் போடுற மாதிரி தின்னாக போட்டுட்டு அதுக்கப்புறம் திக்காகவும் மாற்றிக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும்.
இன் பிட்வீன் சென்டரில் மட்டும்தான் திக்னஸ் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் இந்த டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும். ஓகேவா? இதை போட்டு ஆஸ் யூஷுவல் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு டாட் ஆர் வெயின் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். And then next design, 9th design. ஒரு லைன், ஒரு போல்ட் லைன், ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். நான் எங்கெங்கெல்லாம் சிங்கிள் ஹம்ஸ் போடுறேன்னா அங்கெல்லாம் நீங்கள் டபுள் ஹம்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? நான் கொஞ்சம் இதில் நிறைய ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? எதுக்குன்னா நான் சென்டரில் வந்து ஃப்ளவர் டிசைன் போட போகிறேன், அதனால ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ சென்டரில் ஒரு குட்டி ஸ்ப்ரில் போட்டுட்டு நான் வந்து ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதனால ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃப்ளவர் டிசைன் பெரிய ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி பெரிய ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், சைடில் வந்து லீவ்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறேன். நான் மேலே 2 லீவ்ஸ் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி லீவ்ஸ், பெரிய லீவ்ஸ், அதை விட கொஞ்சம் குட்டி லீவ்ஸ், அண்ட் தென் ஒரு லீவ்ஸ் இதே பேட்டர்னில் லெஃப்ட் சைடும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? லீவ்ஸ்லாம் நான் உங்களுக்கு லீவ்ஸ் பேட்டர்ன் பார்க்க சொல்லி தருவேன். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணால் போதும் இதில். ஓகேவா? தென் வந்து டிசைனுக்காக நான் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் ஷேட் கொடுக்காம நான் என்ன பண்ணிக்கிறேன், லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? நான் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி லைன் போட்டுட்டு நான் ஜிக்ஸாக்காக ரேண்டமாக வந்து டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ரேண்டமாக நான் வந்து டாட் வச்சுக்கிறேன், அங்கங்கே டாட் வச்சுக்கிறேன். ஒரு டிசைனுக்காக தான் அந்த டாட். ஓகேவா? இங்கே தான் வைக்கணும், அங்கே தான் வைக்கணும்னு இல்லை, ஒரு ரேண்டமாக எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் தென் அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டாட் ஆர் வேவ்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் 10th டிசைன் லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் ஒரு லைன் போட்டு 2 ஹார்ம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு கேப் விட்டு லைன் போட்டுக்கிறேன். சாரி, ஹம்ஸ் போட மறந்துட்டேன். ஸ்பேஸ் தேவையில்லைன்னா ஒரே ஒரு ஹம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 2 ஹம்ஸ் போட்டுட்டு நான் ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்போசிட்லேயும் நான் ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் வந்து செக் டிசைனில் போடுவீங்க. இது சும்மா குட்டியாக போட்டால் அதை பார்டர் டிசைனில் போட்டுக்கலாம், பார்டர் பெல்ட்டில். ஓகேவா? இப்படி போட்டு இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ்லலாம் வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஓகே? அண்ட் தென் பாக்ஸ் நடுவில்லாம் வந்து நான் குட்டி குட்டி டாட் வச்சுக்கிறேன்.
இவ்வளோதான் இந்த டிசைன். அண்ட் தென் லைன் ஒரு ஹம்ஸ் போட்டு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டபுள் ஹம்ஸ் தான் போடணும். ஹம்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் டபுள் ஹம்ஸ் தான் போட்டிருக்கணும். உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் சிங்கிள் ஹம்ஸ் இருக்கக்கூடாது. நான் வீடியோக்காக சிங்கிள் ஹம்ஸ் போடுறேன். ஓகேவா? தென் 11th டிசைன் லைன் ஒரு போல்ட் லைன் ஒரு லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஹம்ஸ் போடுறது எல்லாம் உங்களுக்கு பேப்பர் டச் பண்ணி போடுறதுனால அதிகமாக உங்களுக்கு வந்து டிப்பு அடைக்கும். ஸோ தட் நீங்கள் க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? போய் குட்டி எலஃபண்ட் டிசைன் போட போகிறோம். ஓகேவா? பேபி எலஃபண்ட் சொல்லுவாங்க. இதை ஒரு 6 மாதிரி போட்டுட்டு அதுலேருந்து C கர்வ் போட்டு லெக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்றதை பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஐக்காக ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஓகே, ஐக்காக டாட் வச்சுட்டு அதில் வந்து ஒரு டிசைனுக்காகி ஒரு டாட் ஒரு ஹாஃப் சர்க்கிள் அண்ட் ஹம்ஸ் போட்டு பேபி எலஃபண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு லைன் போட்டுக்கிறேன். அண்ட் தென் அகைன் நான் பேபி எலஃபண்ட் தான் வரைகிறேன். ஒரு 6 மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி போடுறதுக்காக C மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? போட்டுட்டு லெக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன், 2 லெக்ஸ். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஐக்காக ஒரு டாட் அண்ட் தென் டிசைனுக்காக ஒரு டாட் ஒரு ஹாஃப் சர்க்கிள் அண்ட் ஹம்ஸ் போட்டு பேபி எலஃபண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மறுபடியும் ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி அதில் ஆஸ் யூஸ்வல் ஒரு 6 மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஒரு சீன் சொல்லிக்கலாம் போட்டுட்டு லெக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இது பேர் பேபி எலஃபண்ட். ஓகேவா? ஐ வச்சுக்கிறேன், டிசைன் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் எம்டி ஸ்பேஸ்லலாம் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கறத பாருங்கள், எப்படி ஃபில்லிங்ஸ் கொடுக்குறேன்றதை பாருங்கள். ஓகேவா? அவுட்லைன் பார்டர் கொடுத்து அப்படியே நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ தட் எலஃபண்ட் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும். தெரியும் இல்லையா? அவ்வளோதான், டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்து டாட் ஆர் வெயின் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டாட் ஆர் வெயின் ஆர் டியர் ட்ராப்ஸ் ஆர் எனி அதர் டிசைன் நீங்கள் எது உங்களுக்கு தோணுதோ அதை போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரில் கூட போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் டிசைன் ஒரு லைன், 12th டிசைன் ஒரு லைன் ஒரு போல்ட் லைன் ஒரு லைன் கொடுத்து 2 ஹம்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அகைன் சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் நான் சிங்கிள் ஹம்ஸ் போட்டிருக்கேனோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து டபுள் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து சிங்கிள் ஹம்ஸ்லாம் போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் எண்டிங்கில் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கீழே விழுது இல்லையா, நம்ம ஹேண்டை விட்டு வெளியே வரதுக்கு நல்லா அங்கே எட்ஜில் இருக்க கோன்லாம் நல்லா நமக்கு கீழே வர மாதிரி நல்லா தள்ளிட்டு அதை நல்ல ஒரு 3 ரோல் ஆர் 4 ரோல் எவ்வளோ நம்ம ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ ரோல் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன சைஸ் டேப் எடுத்து அதில் ஒட்டிக்கிறேன். இப்போது அது கீழே விழாது. ஓகேவா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஹம்ஸ் போட்டுறேன். ஹம்ஸ் போட்டு லைன் போட்டுக்கிறேன்.
நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் தென் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் அண்ட் தென் ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? அதில் இப்போ நம்ம லோட்டஸ் தான் பார்க்க போகிறோம். லோட்டஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கோங்க. திலகம்னா தெரியும் இல்லையா, பொட்டு வைப்பாங்க இல்லையா, திலகம், அதுதான். ஓகே, அதில் இருந்து பெட்டல்ஸ் வரைஞ்சிக்கிறேன். ஒரு கர்வ் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சென்டரில் ட்ரா பண்ண சொல்ல ஷோ பண்ணுற பாருங்க. ஒரு திலகம் ஷேப் ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ரைட் சைடில் உள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணி கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் கீழே சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணி கொடுத்துக்கிறேன். தென் வெளியே இருந்து நான் கர்வ் கொடுத்துக்கிறேன். 3 பெட்டல்ஸ் போட்டுக்கிறேன். 10 ஷேட் கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் அதே மாதிரி தேர்ட் டிசைன்லேயும் நான் ஒரு திலகம் கொடுத்து பெட்டல்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ லோட்டஸ் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே போல்டு கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஷேப் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் ஷேட் கொடுக்க சொல்ல போல்ட் பண்ணிவிட்டு ஷேட் கொடுத்தாதான் உங்களுக்கு டிசைன் மர்ஜ் ஆகாது, இல்லைனா டிசைன் மர்ஜ் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் ஷேட் கொடுத்து நீங்கள் போல்ட் கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் நான் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த டிசைனை. ஓகேவா? நான் கீழே அகைன் லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு கீழே ட்ரா பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் ஸ்பீடாக போட்டதுனால உங்களுக்கு புரியாது. ஸோ தட் நான் உங்களுக்கு அகைன் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? தென் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கர்வ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் கொடுங்க. ஓகேவா? அண்ட் தென் சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. 2வது பெட்டல்ஸ் போட சொல்ல அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் தேர்டு பெட்டல் போட சொல்ல நல்லா கீழே இழுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சென்டரில் நான் டாட் வச்சுக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக தெரியும். அண்ட் தென் ஷேட் கொடுத்து சென்டரில் ஒரு அவ்வளோதான். நம்ம Day 4 கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi all, welcome to our channel Leaf in Studio.